ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாநதியில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம். விஜய் வந்து அவரோட ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. உண்மையிலே வந்து காவேரியை மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவர் குடும்பமாகவே வந்து நினச்சி ஏற்றுக்கிட்டாரு. இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ராகினிக்கு இதெல்லாம் பார்த்து செம்மையாக வந்து வயிறு எரியுது. அவங்க அப்பா வர வெளியில் இருக்கிற இடம் தெரியும் வான்னு கூப்பிட்டோடனே வேகமாக கிளம்பிடுறாங்க. தாத்தா இருந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, நீ எங்கம்மா கிளம்பிட்டேன்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, எங்கள் அப்பா வந்து எனக்கு இது ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்குறேன்னு வர சொன்னார், அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு வெண்ணிலா இருக்கிற ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. பாத்தியா அஜய், எங்கள் அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொன்னோன்னே எப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்ப்பா இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை வந்து அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. வெண்ணிலா கூப்பிடுறாங்க. அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏன்ப்பா அவங்க அப்படி இருக்காங்க சொல்லவும், இங்கே இவங்களை எல்லாமே நிவேதான் தான் கூப்பிடுறாங்க. நீ அப்படி கூப்பிட்டா தான் திரும்பி பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஞாபகம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே வெண்ணிலா கிட்ட உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாயிடும், விஜய்க்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், அவர் உங்களை சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லவும் லைட்டாக வந்து வெண்ணிலா வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அஜய் திட்டவும் பசுபதி இருந்துட்டு, இந்த ஆசிரமத்தை கண்டுபிடிச்சதான் அவர் தான், வெண்ணிலா இருக்கிற இடத்த அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும், ரொம்ப சின்சியராக இருந்தார் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் விஜய், சாரி உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்கிறாயின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. இவளை இப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அது பண்ண முடிஞ்சிருந்தா நான் பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்னா, இங்கேருந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. வெண்ணிலாங்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க, சொந்தக்காரங்க சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும் ராகினி அப்செட் ஆகிடுறாங்க. சரி விடி, நாளைக்கு காலையில் விஜய் கிட்ட சொல்லி அவர் இங்கே வர வைக்கலாம். அவர்கிட்ட கண்டிப்பாக வெண்ணிலாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் தானே அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதோட ராகினி அஜய் பசுபதி எல்லாமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி வந்து ரூமுக்கு வராங்க. விஜய்கிட்ட இன்றைக்கி நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாகவும் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் ஏங்க எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, தாத்தா பாட்டி கூட என்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, இப்படிலாம் நீங்கள் எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ அன்பை கொட்டுறீங்களே, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்து எமோஷனல் ஆகிடுறாரு. என் காவேரி, நான் பக்கத்தில் இருக்கும்போது உன்னை பற்றியே பேசுகிறேன், உன்னை பற்றியே வந்து நினைக்கிறேன், உனக்காக எல்லாமே செய்கிறேன், அந்த வைப்ரேஷனை உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்படியே காவேரி வந்து ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க. உடனே காவேரியோட கையெடுத்து அவர் நெஞ்சில் வச்சுட்டு, நீ எனக்காக என்ன பண்ண முடியும், நீ என் கூடயே இருந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோட் வந்து அதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆகக்கடி நம்ம விஜய் வந்து லவ்வை வந்து சொல்லிட்டாரு. டாட்டா பாய்.